இந்த நாளிலுமாய் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எத்தனை பேர் வார்த்தையை கேட்க ஆவலா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலுமாய் கூட நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். புக் ஆஃப் ஆமோஸ் chapter 5 verses 4. ஆமோஸ் 5:4 வாசியுங்கள். பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலிலும் சேராதீங்கள். 5:4. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க. வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை வெளிப்படுத்துங்க. ஆவியானவர் கிரியை செய்யுங்க. அடிமை சிலுவையில் மறைத்து நீங்க பேசுங்க. உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும், உங்க சித்தத்தை நாங்க செய்யணும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லலாம்? கர்த்தரை தேடினா பிழைப்போம். சொல்லுங்க, எதிர்ப்பதம் என்ன? அப்படியே கூட்டத்தில் என்ன செய்யக்கூடாது? ஒருத்தர் சொல்லுங்களேன் சத்தத்தை. கர்த்தரை தேடினா பிழைப்பீர்கள். அப்ப தேடாம இருந்தா பிழைக்க மாட்டோம் இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் பிழைக்கணுமா, பிழைக்க வேண்டாமா? எல்லாரும் பிழைக்கணும் இல்லையா? கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது சாப்பிட்டால் வயிறு நிரம்பும், சாப்பிடாட்டி வயிறு பசியாத்தான் இருக்கும் இல்லையா? பசி பசி பசின்ட்டே இருந்தா என்ன ஆகும்? கடைசி என்ன ஆகும்? சாப்பிடாமையே இருந்தா என்ன ஆகும்? சொல்லுங்க. பலவீனம் வரும், வியாதி வரும், கடைசியில மரணம் வரும். இருக்கீங்களா? கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நாம் எல்லாரும் பிழைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதனாலதான் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? ஆமேன். எத்தனை பேர் பிழைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆக நாம் பிழைக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது 2-3 இடங்களிலே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். ஒரு வார்த்தையை 2 தடவை 3 தடவை சொன்னா அதுக்கு அழுத்தம் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம், அதற்கு முக்கியத்துவம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் எதை விரும்புகிறார்? அவருடைய பிள்ளைகள் பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரைஸ் காட். ஆக பிழைப்பதற்கான வழியை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். 6வது வசனம் படிங்க. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நல்லா இருக்கு கேட்கறதுக்கு இல்லையா? அதுக்கு அடுத்த வார்த்தை இல்லாவிட்டால் என்னது? கர்த்தரை தேடாவிட்டால். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை தேடாம இருந்தா என்ன வருமா? பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி. பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத எந்த ஃபயர் சர்வீஸாலும் என்ன செய்ய முடியாது? அணைக்க முடியாது. எந்த ஹெலிகாப்டர்ல அதை அணைக்கணும்னு மருந்து தூவினாலும் அணையாது. ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி. ஆமென். இல்லாவிட்டால், ஆண்டவரை தேடாவிட்டால்,
தேவ பிள்ளையே, இன்னைக்கு பாருங்க, நம்ம குடும்பங்களில் ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா ஆண்டவர் என்ன செய்யல, ஒழுங்கா தேடலை. 5 மாதம் ஆகுது, 5 மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் எத்தனை ஆப்சண்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ நிறைய ஆப்சண்ட் போட்டால் பரீட்சை எழுத முடியாது. காலேஜ் படித்தவங்களுக்கு தெரியும், டைம் டேஸ் வேணும் இல்லையா, வருகையினுடைய அட்டண்டன்ஸ் வேணும் இல்லையா, ஸ்கூல் பதிவேட்டில் அட்டண்டன்ஸில் என்ன இருக்கணும், ப்ரெசன்ட் இருக்கணும். நான் ஃபீஸ் கட்டுறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இஷ்டத்துக்கு லீவ் போட்டால் என்ன சொல்லுவாங்க, யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் எக்ஸாம் சொல்லிடுவாங்க. நீ பரீட்சை எழுத லாய்க்கில் தகுதியற்றவன். அப்புறம் என்ன ஆகும், ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடும். என்ன மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் இப்போ டாக்டருங்க கேட்குறாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷனோட வேணும்னு கேட்குறாங்க. நீ ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் ஆன அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி கொண்டுட்டு வான்னு கேட்குறாங்க. சும்மா அந்த காலத்தில் போய் 100 ரூபா கொடுத்தா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் இப்போ செல்லுபடி ஆகாது. புரியுதுங்களா? ஆக தேவ பிள்ளையே, கர்த்தரை தேடினால் நாம் வாழ முடியும், பிழைக்க முடியும், நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தரை தேடாவிட்டால் நம்முடைய குடும்பம் என்ன ஆகுமா, பட்சிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றார். வார்த்தை சொல்லு, இந்த வார்த்தை மாறாது, இந்த வார்த்தை சத்தியம், இந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஆண்டவர் புலம்பல் பாடுகிறார் இல்லையா, இஸ்ரவேலை குறித்து பாடப்படுகிற புலம்பல். அதுல என்னன்னா அழிவை குறித்து சொல்றாரு, அடுத்த ரட்சிப்பை குறித்து சொல்றார். அதுதான் இங்க படிக்கிறோம் பாருங்க, 5வது வசனம், 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றார், புலம்பி சொல்லும், நான் புலம்பி சொல். கர்த்தர் புலம்புகிறார், வேதனைப்படுகிறார். புலம்பி சொல்லும் இந்த வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால் அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை. ஆண்டவர் புலம்புகிறார். இஸ்ரவேல் என்னுடைய மகள், என்னுடைய மகன், இஸ்ரவேல் என்னும் கன்னிகை என்ன செய்யறாளாம், விழுந்தாள். ஏன் விழுந்தாள்? கர்த்தரை தேடல. ஆமென். அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். விழுந்தவ என்ன செய்தா, படுத்திருக்கிறவங்க எப்பொழுது எந்திரிக்காம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம், ஜீவனோடு இருக்கிறவன் எந்திரிச்சிருவான். ஜீவன் இல்லாதவன், சில மரண வீடுகளில் பார்த்துருக்கிறேன், எழுப்புவாங்க, அம்மா வந்திருக்கிறேன் பாரு, மனைவி வந்திருக்கிறேன் பாரு, புள்ள வந்திருக்கிறேன் பாரு, எந்திரிச்சு கண்ணை திறந்து, ஜீவன் இருந்தா தானே பார்ப்பாங்க. ஜீவன்ல எங்க பார்க்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, அவள் விழுந்தாள், அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? 6:3 தரகதக். அதுதான் ஆண்டவரை தேடலன்னா. ஆக தேவ பிள்ளையே, நல்லா இருக்கும் போதே என்ன செய்யணும், ஆண்டவரை தேடணும். எங்க போய் தேடுறதுன்னு கேட்காதீங்க, வீட்டில் இருந்து ஆண்டவரை தேடுங்க, ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தேடுங்க. எங்கே தேடுவேன் ஆண்டவரை, என் நேசர் எங்கே தேடுவேன்? ஆலயத்தில் தேடணும். அல்லேலூயா. வீட்டில் தேடணும், அதிகாலையில் தேடணும். அதெல்லாம் நான் வசனம் சொல்கிறேன். நீ ஜனங்க என்ன தேடுறாங்க, எந்திரிச்ச உடனே எதை குடிக்கலாம், எதை திங்கலாம், எதை உடுத்தலாம், எங்கே போகலாம், இதைத்தான் தேடுறாங்க ஜனங்க. எந்திரிச்சோன்னு எதை தேடுறாங்க? ஆண்டவரை தேடுறோமா? யோசிங்க. ஆக தேவ பிள்ளையே, காலை எழும்பினதும் கர்த்தரை தேடணும். ஆமென். பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு புரியுதுங்க சொல்றது? அல்லேலூயா. ஆக இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள், தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பாரில்லை. காரணம் என்ன? அவள் ஆண்டவர் என்ன செய்யல, சரியான விதத்தில் தேடல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதத்தில் தேடல. அதனால என்னாச்சு, வாழ்க்கை போச்சு, ஜீவன் போச்சு, எல்லாமே போச்சு. அடுத்த 3வது வசனத்துல படிங்களேன். நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் தேடாதபடியினால 1000 பேர் போனால் 100 பேர் தான் திரும்பி வருவாங்களாம். 100 பேர் போனா 10 பேர் தான் திரும்பி வருவாங்களாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய
ஜனங்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கும்னு அர்த்தம். அப்போ ஆண்டவரை தேடாவிட்டால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் குறைந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் காட். அது ஆண்டவர் புலம்புகிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை எவ்வளவாய் நேசித்தேன், உன்னை எவ்வளவாய் நான் அரவணைத்தேன், உன்னை நான் எனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். ஆமென். எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க, எத்தனையோ படித்தவர்கள், மேதாவிகள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்னா நம் மீது வைத்த பெரிய அன்பு. அல்லேலூயா. நம்ம தகுதி உள்ளவர்கள் அல்ல, நம்ம அதற்கு அழகானவர்கள் அல்ல, நம்ம அறிவுள்ளவர்கள் அல்ல, நம்ம திறமையானவர்கள் அல்ல, எதுக்குமே பிரயோஜனமற்ற நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறாரே. அந்த தேவனை நாம் சரியாக தேடாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில குறைந்து கொண்டே இருப்போம். ஆமென். சண்டே ஸ்கூல்ல ஒரு பாடல் இருக்கிறது, ரீட் யுவர் பைபிள், ப்ரே எவ்ரிடே, யூ வில் க்ரோ, யூ வில் க்ரோ, யூ வில் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாயானால் நீ வளருவாய், வளருவாய், வளர்ந்து கொண்டே இருப்பாய். அதுதான் அந்த பாடலினுடைய அர்த்தம். Forget Bible, neglect to pray, you will sink, sink, sink. வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் வாழ்க்கை கடத்துவாயானால் நீ குறைவாய், குறைவாய், முழுகி போவாய். சிங்க்னு என்ன? முழுகி போவாய்ன்னு அர்த்தம். ஒண்ணுமில்லாமல் போயிடும்னு அர்த்தம். அதுதான் அந்த பாடலினுடைய அர்த்தம். புரியுதுங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிழைக்கணும்னு ஆசை, என்ன செய்யணும்? ஆண்டவரை எப்பாடுபட்டாலும் ஆண்டவரை தேடணும். கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யணுங்க? கர்த்தரை தேடணுங்க. அல்லேலூயா. Read your Bible, pray every day, you will grow, you will grow, you will grow. Neglect Bible, forget to pray. வேதத்தை மறந்து ஜெபிக்க மறந்தால் you will sink. நீ முழுகியே போயிடுவ. ஆமென். எவ்வளவு அர்த்தம் நிறைந்த ஒரு பாடல் பாருங்க. ஆக தேவ பிள்ளையை நாம் வளரணும், நம்ம பிழைக்கணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். என்ன செய்யணுங்க? கர்த்தரை தேடுங்க. கஷ்டத்தின் மத்தியில் கஷ்டரை தேடுற கஷ்டமே இல்லைங்க. என்னை கேட்டால் கஷ்டமே இல்லை. ஆமீன். ஆண்டவரை தேடுறது ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவரை தேடுறது ஒரு பிரிவிலேஜ். ஆமீன். ஆண்டவரை தேடுற நமக்கு இடத்துக்கு ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. எப்படி ஆண்டவரை தேடாம இருக்க முடியுதுன்றது எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைய குடும்ப வாழ்க்கையில சில நேரம் மனைவி கணவன்கிட்ட பேசுறதே இல்லை, கணவன் மனைவிட்ட பேசுறதே இல்லை. எப்படி அப்படி இருக்க முடியுதுன்னு தெரியல. உண்மையான ஒரு அன்பு இருக்குமானால் பேசாம இருப்பீங்களா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதை போல ஆண்டவர் மேல உண்மையான ஒரு அன்பு இருக்குமானால் அவரை தேடாம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே ஆண்டவரை தேடணும். ஆமென். வீட்டில் தேடணும், சர்ச்சில் தேடணும், ஆராதனைகளில் தேடணும். இப்படி தேட 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 நாம் வளருவோம், வளர்ந்து கொண்டே இருப்போம். இப்படி தேட தேட நாம் பிழைப்போம், பிழைத்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, புலம்பல் பாடுகிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை எவ்வளவு அழகாக நான் வைத்திருந்தேன். எகிப்து என்னும் இருப்பு களவாயிலிருந்து உன்னை வெளியே பிரித்து கொண்டு வந்தேன். அற்புதங்கள் மூலமாக, அதிசயங்கள் மூலமாக உனக்கு மன்னாவை கொடுத்தேன், உனக்கு என்னுடைய பரிசுத்தாவியை கொடுத்தேன், நல்ல தேசத்தில் வந்து உன்னை குடியிருக்க வைத்தேன். ஆனால் நீயோ என்னை விட்டு விட்டாய். ஆகவே ஆண்டவர் புலம்புகிறார், நீ விழுந்து கிடந்தாய், எழுந்திருக்க மாட்டாம விழுந்து கிடந்தாய். அது மாத்திரமல்ல, நீ குறைவுற்று இருக்கிறாய், நீ குறைந்து கொண்டே இருக்கிறாய். 1000 பேர் போனா 100 பேர் தான் திரும்பி வருவீங்க. 100 பேர் இருந்தா 10 பேர் தான் மீதம் இருப்பீங்க. குறைந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை தேடாம இருந்தோம்னா பொருளாதாரம் குறையும், சமாதானம் குறையும்,
நிம்மதி குறையும், சுகம் குறையும், சந்தோஷம் குறையும், எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கும். குறைய குறைய என்ன யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமில்லாம போயிடும். ஆக ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரனாகிய கர்த்தரை தேட 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 என்ன தருவாருங்க? ஒன்றுமில்லாம இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? உயர்த்தி கொண்டே, ஆசீர்வதித்து கொண்டே, நிரப்பிக்கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைப்பீர். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, கையை பிடிச்சவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க பிழைக்க வேண்டுமானால் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடும் பொழுது உங்களை வாழ வைக்கிறவர் அவர். அல்லேலூயா, பிரைஸ் காட். மனிதன் பக்தன் பாடுறான், வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்க்கையே நீங்க தான்ப்பா. பிரைஸ் காட். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை வாழ வைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், பெருகச் செய்கிறவர். ஆக அவரை தேடணுங்க. அல்லேலூயா, ஆமென். அடுத்தது பாருங்க, 14வது வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல என்ன செய்யுங்க? நன்மையை தேடுங்கள். ஆமென். நல்ல விஷயங்களை நம்ம தேடணும், நன்மையை தேடணும், தீமையை தேடக்கூடாது. எவனை கெடுக்கலாம், எவனை அபகரிக்கலாம், எவனை அழிக்கலாம், எவன் வாழ்க்கையில சண்டையை மூட்டி விடலாம், எவன் குடும்பத்தை கெடுக்கலாம். தீமை நினைக்காதீங்க. தீமை நினைச்சா என்ன செய்ய முடியாது? வளர முடியாது, பிழைக்க முடியாது. என்ன செய்யணுமா? நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நன்மையை தேடும், நன்மை செய்யணும். முடிந்தால் நன்மை செய்யுங்க, இல்லாட்டி சும்மா இருங்க. அல்லேலூயா. தீமையை மாத்திரம் என்ன செய்யாதீங்க, நன்மை செய்ய, நன்மை செய்ய படியுங்கள். ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் நன்மை செய்ய அறிவில்லாதவர்கள், தீமை செய்யவோ அவர்கள் அறிவாளிகள் சொல்றார். இப்ப தீமை செய்யறதுல அறிவாளிகளா இருக்கக்கூடாது, நன்மை செய்ய அறிவாளிகளா இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. நன்மையை தேடுங்க, நன்மையை யோசிங்க, நல்லதை யோசிங்க. ஆண்டவர் நல்லதையே தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இது எளிதான ஒரு காரியம். ஆண்டவர் சுமக்க மாட்டாத சுமையை நம்ம மேல வச்சு சுமந்து கொண்டு போன்னு சொல்லல. சில நேரம் அந்த போர்ட்டர் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கெங்கெல்லாம் போர்ட்டர்கள் இருப்பாங்க, சுமை தூக்குகிற தொழிலாளிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாருங்க, சுமைகளை தூக்கி கொண்டு நடக்க முடியாம தள்ளாடிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு பெரிய சுமையை வச்சு நம்ம சுமக்க சொல்லல, எளிதான காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னை தேடுங்கள். ஆண்டவரை தேடுங்கள். ஏன் அவரை தேட சொல்றாரு? அவர்தான் தெய்வம். அல்லேலூயா, ஆமென். அவர்தான் ஜீவிக்கிறவர், அவர்தான் உயிருள்ளவர். அல்லேலூயா. 8வது வசனம் சொல்றாரு பாருங்க, ஆமோஸ் 5:8 படிங்களா? அவர் அருமீனையும் மிருக சிரிசத்தையும் உண்டாக்கினவர். அருமீனையும் அப்படின்னு என்ன அர்த்தம்? வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், வான சிருஷ்டிகள், வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகள். ஆமென். வானத்தில் என்ன இருக்குங்க? என்ன இருக்கு வானத்துல? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நிறைய ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் எங்க இருக்கு? வானத்துல தான் இருக்கு. நம்ம அநேக நேரம் வானத்தையே பார்க்கறதில்ல இல்லையா? என்னதாக கிடைக்கும்னு என்ன செய்யறோம்? கீழேயே பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதாவது எங்கேயாவது கிடைக்குமா? வானத்தை பார்க்கணும். வானங்களுடைய மகிமை அறிவிக்கிறது. சங்கீதம் 19:1, வானங்கள் மகிமை அறிவிக்கிறது. ஆமென். Look unto heaven, it reveals the glory of God. ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானத்தை சில நேரம் சாயந்தர நேரங்களில் பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும், சில நேரம் ப்ளூ கலர்ல இருக்கும். இதெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். அல்லேலூயா, ஆமென்.
ஆக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் அருமீனையும் மிருக சிருஷ்டியத்தையும் உண்டாக்கினவர். இந்த வானத்தில் இருக்கிற சுடர்கள் எல்லாம் செயல்படலைன்னா என்ன ஆகும்? பகல் இரவு வராது, நமக்கு தெரியாது. எப்போ காலையில், எப்போ சாயந்தரம், எப்போ மதியானம் நமக்கு தெரியாது. அதையெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருங்க? ஞானமாய் படைத்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். ஆமே, நேர்த்தியாக எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்றாரு, அவர் அருமீனையும் மிருக சிருஷ்டியத்தையும் உண்டாக்கினவர். He is the creator of all the heavenly lights. ஆமென். அந்த வெளிச்சங்களை எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். Praise God. நம்ம இந்த லைட் எல்லாம் எரியணும்னா கரண்ட் வேணும். ஆண்டவர் உண்டாக்கி இருக்க லைட்டுக்கு எந்த கரண்ட்டும் இல்லை. ஆமென். அவரே அவைகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறார். அதனால் அவரை நாம் ஆராதிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் அவரை விட்டுட்டு அவருடைய படைப்புகளை ஆராதிக்கிறான். அல்லேலூயா. சிருஷ்டிகரை ஆராதிக்கணும், சிருஷ்டிகளை ஆராதிக்க கூடாது. He is the creator, he is the sustainer of every heavenly beings. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். அடுத்தது பாருங்க, என்ன வாசிக்கிறோம்? அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படு. ஆண்டவர் காலங்களை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், மரண இருள்களை மாற்றுகிறவர். அல்லேலூயா. மரணம் என்பது ஒரு இருள். உலகத்திலே மரணம் என்ன என்பதை உலக ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக ஒரு சகோதரன் என்ன செய்தாராம்? ஒரு கையில் சயனைடு என்கிற ஒரு கொடிய விஷத்தை வைத்து கொண்டார். ஒரு கையிலே ஒரு வெள்ளை பேப்பர், ஒரு பேனாவை வைத்து கொண்டார். சயனைடை போட்டுட்டு மரணம் எப்படி இருக்கிறது என்று ஜனர் வருகிற சந்ததிக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அதை வாயில போட்டு அவர் கையில் பேனாவை எடுத்து ஒரே வார்த்தையில் எழுதினாராம், எல்லாம் இருளாய் தோன்றுகிறது. அவ்வளோதான். அதை எழுதி முடிக்கிறதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. மரணம் என்பது ஒரு இருள். ஆமென். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஆக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் சிருஷ்டிகர் மாத்திரமல்ல, மரண இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். அல்லேலூயா. மரணத்தையே ஜீவனாக மாற்றுகிறவர். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லே, ஆண்டவரை தேட தேட வாழ்க்கையில் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், வெளிச்சத்தை கொடுக்கிறவர், இருளை மாற்றுகிறவர். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய கடனை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார், பலவீனங்களை மாற்றுவார். அல்லேலூயா. What a wonderful God that we serve. ஆமென். கர்த்தர் பெரியவர். நம்ம ஆலயத்துக்கு கனிமொழின்ற பொண்ணு வந்துட்டு இருக்கிறாங்க. கனிமொழி இருக்கிறியாமா? கனிமொழி ரைட் வரல, செகண்ட் சர்வீஸ்க்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். 10 வருஷம் கிட்னி ஃபெயிலியர். எத்தனை வருஷம்? 10 long years she was subjected by kidney failure. 10 வருஷம் கிட்னி ஃபெயிலியர். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணவங்கெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அவ்வளோதான், மறிச்சிருவாங்க. ஆனால் அந்த மகளுக்கு ஆலயத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபம், ஒரு பெண் பலவீனமான பாண்டம் இருந்தாலும் ஆண்டவர் 10 வருஷம் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு அற்புதம். அந்த மகளுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்று இப்பொழுது எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மரண இருளை. அல்லேலூயா. அந்த மகள் அந்த பலவீனத்து மத்தியில் வாரத்தில் 2 முறை டயாலிசிஸ் பண்ணாலும் சர்ச்சுக்கு வருவாங்க. அல்ல, ஒவ்வொரு வாரமும் வருவாங்க. பல முறை அந்த மகள் எங்கள் இடத்துல சொல்லி 7 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கு வீட்டில், அவங்க வீட்டில். ஆமேன். 24 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணியிருக்கு. ஆமேன். அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது கவனமாக பிடிச்சிக்கும். நாங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு சில நேரம் மறந்துடுவோம்.
ஆனால் அந்த பொண்ணு சொல்லும், ஐயா இந்த வார்த்தையை சொன்னீங்க, அது எனக்கு ஜீவனாக இருந்தது. ஆமென். சரியா படுக்க முடியாதுங்க, சரியா தூங்க முடியாதுங்க, சாப்பிட முடியாதுங்க, உப்பு போட்டே சாப்பிட முடியாது, எவ்வளோ பலவீனம் இருக்கு யோசிச்சு பாருங்க. அத்தனைக்கு மத்தியில் அந்த மகள் வார்த்தையை பிடிச்சதுனால கர்த்தர் ஜீவனை கொடுத்து, அல்லேலூயா, எவ்வளவு சர்வ மரண இருளை மாற்றுகிறவர், மரண இருளை மாற்றுகிறவர். அந்த மகளுக்கு அற்புதம் செய்வார், நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வாருங்க. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் மாற்றுவாருங்க, எப்பேற்பட்ட துன்பத்தையும் மாற்றுவாருங்க. அல்லேலூயா. 2017 வருஷம் நான் நினைக்கிறேன், திடீரென்று எனக்கு சரியா யூரின் போகல, மோஷன் போகல, பலவீனம், கஷ்டம், அப்படியே வயிறெல்லாம் குப்புன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும், கை காலெல்லாம் வீங்கிச்சு. டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். சொன்னாங்க வயிற்றுல புண்ணு இருக்கும், எண்டாஸ்கோப் பண்ணுன்னாங்க. சரின்னு எண்டாஸ்கோப் பண்ணோம், மாத்திரைகள் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம், சரியாகலை. 5 நாள் சாப்பிட்டு சரியாகலை, அப்படியே இருக்கு கஷ்டம், படுத்தா படுக்க முடியாது, மூச்சு விட முடியாது, உட்காந்துட்டே இருக்கு. ஒருவேளை வெயில்னால இப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசனைலாம் வந்துச்சு. அப்போது டாக்டர்கிட்ட போய் திரும்ப கேட்கும்போது சொல்கிறாரு, ஏப்பா 5 நாளில் எப்படி வித்தியாசம் தெரியும், திரும்ப கொஞ்ச நாள் சாப்பிடுன்றார். இன்னொரு டாக்டர்கிட்ட போய், இப்போ சங்கீதா ஒரு ஸ்கேன் சென்டரில் வேலை பார்த்துச்சு, அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்க டாக்டர் சொல்கிறாரு, நுரையீரலில் தண்ணி கோத்துருச்சு, தண்ணி எடுத்து செக் பண்ணுன்றாரு. வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், படுக்க முடியல. பாஸ்டர் அம்மாவுடைய தம்பி வந்திருந்தார், அவர் பார்த்துட்டு சாராளம்மா கூட அப்போ வந்திருந்தாங்க. அப்போ நான் படுத்த வந்த நிலைமையை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இவர் பாஸ்டர் உடனடியாக ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. எங்கே போகிறதுன்னு தெரியல. அந்த சூழ்நிலையில் செல்வம் அவரை அழைத்து பிஎஸ்சி மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் என்னால் நல்லா உட்காந்துட்டு கூட போக முடியல, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சிரமம். பல்லடம் அப்படின்ற இடத்துல போய் இவங்கெல்லாம் சாப்பிட போகிறாங்க, என்னால் சாப்பிட முடியல, சும்மா தான் உட்காந்துருந்தேன், அவ்வளோ சிரமங்கள். இந்த பிஹெச்சி மருத்துவமனைக்கு போய் அந்த கேஷுவாலிட்டி அவசர தீவிர சிகிச்சை பிரிவு வார்டில் போய் உள்ள அங்கே வந்தபோது ஒரு டாக்டர், யார், சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எம்டியாக இருக்கிறார், அவர் இடத்துல கொண்டு போய் விட்டாங்க. அவர் பரிசோதித்து பார்த்துட்டு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இந்த ப்ரெஷர்னால தான் இவருக்கு இந்த ஹார்ட் பம்பிங் கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் செக் பண்ணி பார்த்து மைல்டாக ஒரு அட்டாக் வந்திருக்கு, உடனடியாக அட்மிஷன் போடணுன்னாங்க. ஆமேன். அந்த நேரத்தில் நர்சஸ் எல்லாம் வந்து ரத்தம் எடுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, குத்துறாங்க, குத்திகிட்டே இருக்கிறாங்க, எங்கேயும் ரத்தம் வர மாட்டேங்குது, ரத்தம் வரல, ரத்தம் வராதபடிக்கு எல்லாம் தடைப்பட்டுருச்சுன்றாங்க, உறைஞ்சிருச்சுன்றாங்க. அவ்வளோ சிரம், வலி. நர்ஸுங்களுக்கு என்ன குத்துறது, யார் உடலோ அவங்களுக்கு அந்த வலி தெரியாது, குத்துன்னு குத்துறாங்க. அப்புறம் கடைசியில் இங்கே இருந்து இந்த இடத்துல இருந்து ரத்தம் எடுத்தாங்க. கொஞ்சம் பாஸ்டமெல்லாம் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த உதவி செஞ்ச ரத்தம் எடுத்தாங்க, செக் பண்ணாங்க. அங்கேயே 1 வாரம் அட்மிஷன் போட்டாங்க. ஆமேன். எல்லாம் தரவா திரும்ப செக் பண்ணாங்க. டாக்டர் சொன்னார், இனிமேல் நீங்கள் பேசக்கூடாது. என்ன பண்ணுறீங்கன்னா, நான் பாஸ்டராக இருக்கிறேன்னு, பேசக்கூடாதுன்னாரு. நீங்கள் படிக்கட்டு ஏறக்கூடாது, நடக்கக்கூடாது, இந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூட லிஸ்ட்டு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் பிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் ஆண்டவருடைய கிருபையினால், மக்களுடைய ஜெபத்தினால, என் குடும்பத்தாருடைய ஜெபத்தினால, என் தாயார், என் தகப்பனார் இருந்தார், தகப்பனும் தாயும் வடித்த கண்ணீர், ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டு என் மரண இருளை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றி, அல்லேலூயா, இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் நான் கர்த்தரை தேடுறதுனால என்னை பிழைக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாழ வைத்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார். என் திறமையோ மருந்து மாத்திரையோ அல்ல, எல்லாம் அப்பாவை தேடினதுனால. அல்லேலூயா. அப்பாவை தேடுங்க, தேடுகிற பிள்ளைகளுக்கு குறைவில்லைங்க, வாழ வைப்பார், வாழ வைப்பார். இவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, நான் உள்ளத்தில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னுடைய ஊழியம் இப்போதான் பூவும் பிஞ்சுமா இருக்கு,
சபை இப்போதான் பூ பூத்துட்டு வளர்ந்து கொண்டு வருகிறது. இளம் வயது மனைவி ஏறக்குறைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ வயசாகி போச்சு, 10 வயசுக்கு முன்னாடி இளம் வயது இல்லையா? அதே தம்பி சாம், அவன் சின்ன பையன் 6வது 7வது படிக்கிறான். பாப்பா 4வது 5வது படிப்பாங்க. இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று நடக்குமானால் எப்படி சர்வை பண்ணுவாங்க? லார்ட் கிவ் மீ லைஃப், ஜீவனை தாங்க ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச காலம் வாழணும்ப்பா, நான் இருந்தால் உமக்கு லாபம். அல்லேலூயா. இருந்தால் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், இருந்தால் 4 பேருக்கு ரட்சிப்பின் வழியை சொல்லுவேன். இதான் என்னோட படுக்கையில் என் ஜெபமாக இருந்தது. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். பக்கத்தில் ஒரு தம்பி படுத்திருந்தான். அவன் பாத்திரம் விற்கிறவன், திருப்பூர்லேருந்து. அவனுக்கு நிறைய பிரச்சனை, வயிற்று வலி, ஓயாத வயிற்று வலி. டாக்டருங்க சொன்னாங்க ரத்தத்தில் பிரச்சனை இருக்குது, ரத்தம் ஊறுற இடத்துல ரத்தத்தை எடுத்து செக் பண்ணுன்ட்டு, அது மரண வேதனையாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவனை பையனை கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப வேதனைப்பட்டு வந்தான். அவனை பார்க்கும்போது எனக்கு பயம். ஐயோ, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இப்படியெல்லாம் நடக்குது. இந்த இடுப்பு எலும்பு கூடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் குத்தி அதுலேருந்து தான் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. அங்கே தான் ரத்தம் ஊறுமாமா, இடுப்பு பேக் போன் அந்த ஜாயிண்டில் தான். ஆக பயங்கர கடினம். அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே ஜீவனை கொடுங்கப்பா, வாழ வைங்கப்பா, பிழைக்க வைங்கப்பா, இன்னும் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இன்னும் உமக்காக ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. God heard my prayer. ஹல்லேலூயா. ஆமென். He gave life. ஆமென். அவர் ஜீவனை கொடுத்தார், இன்று வரைக்கும் ஓட உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு நன்மை செய்தவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். என்னை வாழ வைக்கிறவர் உங்களையும் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரே ஒரு விஷயம், அவரை தேடுங்க, அவரை விட்டுறாதீங்க, அவரை பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குது அப்பெல்லாம் ஆண்டவரை தேடுங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குது அப்பெல்லாம் ஆண்டவரை பாடுங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. ஆட்டோமேட்டிக்காக ஜீவன் இறங்கி வரும், ஆட்டோமேட்டிக்காக சுகம் இறங்கி வரும், ஆட்டோமேட்டிக்காக பலன் இறங்கி வரும். அவர் மரண இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். தேவ பிள்ளையே, என் சகோதரியின் வாழ்க்கையில் எவ்வளவோ கண்ணீர். அவன் நல்லவதான், எந்த தப்பு தவறுக்கு போகல. எனக்கு தெரிஞ்சு ஒழுக்கமாக இருப்பா. சர்ச்சு உண்டு, வீடு உண்டு, ஸ்கூல் உண்டு, வீடு உண்டு. நல்லா படித்தா, ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சா. அவளால் டாக்டர் ஆக முடியல. ஏன்னா அந்த காலத்தில் கட் ஆஃப் மார்க், அப்போ தான் ஃபஸ்ட்டு பேட்ச். அப்போ பார்க்கும் பொழுது அவளுக்கு அந்த மார்க் 10. ஆனால் அவளுக்குள்ள ஆசை, சின்சி எம்எஸ் அப்படின்னு சொல்லி செவுத்துல எல்லாம் எழுதி வைப்பா, வாழை மரத்துல எல்லாம் எழுதி வைப்பா. இப்போ நாங்கள் கொல்லம்பாளத்தில் குடியிருந்தோம். சின்சி எம்எஸ்ன்னு போடும். எம்எஸ்னா மாஸ்டர் இன் சர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கணும்னு அவளுக்கு ஆசை. அதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம், ராசிபுரத்தில் அங்கே ஒரு ஸ்கூல் சாமிநாதன் ஒருத்தர் நடத்தினார், அது பேர் என்னமோ மறந்துடுச்சு. அங்கே கொண்டு போய் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக விட்டோம். அங்கே மகள் படித்தாள். அங்கே படிக்கும் பொழுது பல கஷ்டம், பிரச்சனைகள், சாப்பாடு சரியில்லை. எங்கள் அம்மா வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு சர்ச்சு முடிஞ்சு அவளை போய் பார்த்துட்டுலாம் வருவாங்க. ஆனால் அப்படி செகண்ட் டைம் ட்ரை பண்ணியும் என்ன செய்ய முடியல, அந்த குறிப்பிட்ட மார்க் வாங்க முடியல. இத்தனைக்கு 1100 சம்திங் மார்க்கு, 1200க்கு 1100க்கு அதிகமான மார்க்கு. ஆனால் சென்டமும் வாங்கியிருந்தா 2-3 இதில். ஆனால் அவளுக்கு கிடைக்கல. காரணம் அந்த கட் ஆஃப் மார்க். இந்தியன் கிறிஸ்டியன் எங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறபடினால எந்த சலுகைகளும் இல்லை. அவளுக்கு அந்த சீட் கிடைக்கல. இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, அந்த மருத்துவத்துறையில் படிக்க வைக்கணுன்றதுக்காக இந்த பெற்றோர் பிஎஸ்ஜி மருத்துவமனையில் பிஎஸ்சி நர்சிங் சேர்த்துனாங்க. அங்கே ஆண்டவருடைய கிருபையினால் 4 ஆண்டுகள் படித்தாள். படித்து முடித்து கோல்டு மெடலிஸ்டாக வெளியே வந்தாள். அல்லேலூயா. படிப்பில் நல்ல மெடல் வாங்கி ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி வந்தாள். அதுக்கப்புறம் சில ட்ரைனிங்காக நந்தா காலேஜில் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் அங்கே குமராபாளையம் ஜேகேகேல லெக்சரராக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்சி படித்தாள், எம்எஸ்சி நர்சிங், திரும்ப பிஎஸ்சியில்.
அதுக்கப்புறம் பார்த்தா ராய்ப்பூரில் ஒரு காலேஜில் வேலை கிடச்சி, சத்தீஸ்கர் மாநிலத்தில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தா. அதுக்கப்புறம் தான் திருமணம் நடந்தது. முதல் திருமணம் ஃபெயிலியர், இரண்டாவது திருமணமும் ஃபெயிலியர். ரொம்ப கண்ணீர் வடித்தோம். ஏன் ஆண்டவரே, ஏன்பா இப்படி? அவள் நல்லவ, அவள் வாழ்க்கை இருளாக இருக்கே, ஏன் ஆண்டவரை புரியலையே. ஜெபித்தோம். ஆண்டவர் அப்படியே வழி நடத்தி கொண்டு வந்தார். இரண்டாவது திருமணத்தில் ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை என்னாச்சு, முறிந்து போனது. என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில் ஆண்டவரை தேட 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 கர்த்தர் கிருபையாகி இறங்கி அவளுக்கு ஞானத்தை கொடுத்து வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சித்தாள். அதுக்கான எக்ஸாம் எல்லாம் படிப்பாக எழுதிட்டே இருப்பா. எழுதி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் விட்டுட்டா, செகண்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிட்டா. பாஸ் பண்ணி அங்கே லண்டன் கவர்மெண்ட்டில் வேலை. அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். இங்கேருந்து போகும்போது ஒரு சூட்கேஸ் தான் தூக்கிட்டு போனான். தங்கிறதுக்கு இடம் இல்லை. அங்கே போய் பார்க்கும் பொழுது அங்கே அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறனால அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு சேர்ந்த கோட்ரஸில் 2 மாதம் தங்க வச்சுருந்தாங்க. அந்த போன ஸ்டார்டிங்கில் அந்த 2 மாதத்துக்கு அப்புறம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. எங்கே இருக்கிறதுன்னு தெரியாமல் ஷேரிங் வீடு, அங்கெல்லாம் ஷேரிங் ஹவுஸ் இருக்கும். ஒரு வீட்டில் 2 பேர் தங்கி இருப்பாங்க, பாதி பாதி வாடகை கட்டிக்க. ஏன்னா அதெல்லாம் பிழைக்க போகிற நாடு. அந்த மாதிரி ஷேரிங் ஹவுஸில் தங்கி இருந்தா. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மகளை கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சா, தனியாக வீடு எடுத்தாள். அந்த வீட்டினுடைய வாடகை அதிகம், சம்பளம் கம்மி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தா. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த மாதத்தில் அங்கே உள்ளதான கவர்மெண்ட் வீடுகள், அதாவது இங்கே என்ன சொல்லலாம், கோட்ரஸ் மாதிரி, ஹவுசிங் யூனிட் வீடு மாதிரி இங்கே கவர்மெண்ட் கட்டி விற்கும். அந்த வீடுகளை வாங்குவதற்கு முயற்சி செய்தால் ஆண்டவர் கிருபையில் நல்ல ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் எப்போ வெள்ளிக்கிழமை டெடிகேஷன்னு, வெள்ளிக்கிழமை இல்லை, இன்னைக்கு அதை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், மரண இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். ஆண்டவரை தேடும் பொழுது எப்பேற்பட்ட டார்க்னஸும் மாறும். என் தகப்பனும் தாயும் 12 மணி ராத்திரி 11லேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நாள் முடியுது, ஒரு நாள் தொடங்குது. அந்த நேரங்களில் மகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அந்த இருளை வெளிச்சமாக மாற்றி, ஆமேன். இப்போ தேவப்பிள்ளை என்ன காரியம் வேணாலும் கர்த்தரை தேடும் பொழுது, நம்முடைய வழிகளை அவருக்கு நேராக்கும் பொழுது, அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் தாயார் இந்த வயோதிப காலத்தில் அங்கே போய் ஒரு நாளைக்கு 100 வசனங்கள் எழுதினாங்க. எத்தனை வசனம்? 100 வசனம். ஒவ்வொரு நாளும் எழுதினதன் விளைவாக கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து, அல்லேலூயா. அந்த வெளி தேசத்தில் போய் 2 வருஷம் தான், 2-3 வருஷம் ஆக போகுது. அந்த இது இல்லை, என்னது, குடியுரிமை கூட இன்னும் கிடைக்கல. இருந்தாலும் அங்கே ஒரு சொந்த வீட்டை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்னா, இதெல்லாம் எங்களுடைய திறமையோ ஞானமோ அறிவோ அல்ல, எல்லாம் தேவனை தேடினது நிமித்தமாக. அல்லேலூயா. தேவனை பிடித்து கொண்டது நிமித்தமாக, தேவனை சார்ந்து கொண்டது நிமித்தமாக. அல்லேலூயா. எதுக்காக சொன்ன, எங்களுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை தேடுங்க. அல்லேலூயா, ஆமென். அவரை தேட 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 அப்பா நிச்சயமா நடத்துவாருங்க. அல்லேலூயா. எங்களை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி வெளிநாட்டில் இருக்கிறேன்னு அவளை நான் நம்பலை. எங்கள் அப்பா அம்மா அரசாங்க வேலை செஞ்சாங்க, அவங்கள நான் நம்பலை. சொந்த பந்தங்களை நம்பலை. ஆமென். யாரையும் நம்பலை. யாரை நம்புறேன் தெரியுமா? அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுடைய கூக்குரலை கேட்டு அவனுக்கு இறங்கி அவனுக்கு செவி கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. அல்லேலூயா.
மனுஷரிடத்துல கேட்கறது கேவலம். யார் இடத்துல கேட்கணும்? கர்த்தரிடத்துல. ஆமென். அவரிடத்துல கேளுங்க, எதனாலும் கேளுங்க. உங்க வழிகளை நேராக்குங்க, உங்க பாதைகளை செவ்வைப்படுத்துங்க, கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிரைஸ் காட். ஆமென். புரிஞ்சுதா உங்களுக்கு சொல்றது? அடுத்தது 5:5 படிங்க. பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலிலும் சேராதீங்கள், பெயர்சேபாவுக்கும் போகாதீங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். ரைட். என்ன படிக்கிறோம்? பெத்தேலை தேடாதேயுங்கள். பெத்தேலை தேடாதீங்கள். பெத்தேல்னு என்ன? ஒரு காலத்துல அது ஆண்டவருடைய இடமா இருந்துச்சு. எப்போ யாக்கோபு தன்னந்தடிமையாக போகும் பொழுது, அந்த வனாந்தரத்துல கல்ல தலையணையா வச்சு படுத்திருக்கும் பொழுது ஒரு தரிசனம் கண்டான். தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற ஸ்தலமாக அது இருந்தது. அவன் சொல்றான், இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அதற்கு என்ன பேர் வைக்கிறான்? பெத்தேல். பின் நாட்கள் என்னாச்சு தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உடைபட்டு போன போது அந்த ஜெரோபயாம் 1, ஜெரோபயாம் 2 பேர் வராங்க. ஜெரோபயாம் 1, ஜெரோபயாம் 2. முதல் ராஜா ஜெரோபயாம், இஸ்ரவேலினுடைய ராஜா, என்ன பண்ணா? தான் பெத்தேல் இடத்துல கன்று குட்டிகளை வைத்து, ஆமென், எதை கொண்டு வந்துட்டான்? கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல கன்று குட்டியை கொண்டு வந்துட்டான். எனக்கு எல்லா ஜனம் எங்க போறாங்க? கன்று குட்டியை தேடி போனார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, பெத்தேலுக்கு போகாதேயுங்கள். 1 ராஜாக்கள் 12:26-30 வாசிங்க. 1 ராஜாக்கள் 12:26-30. இதோ யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதாய் இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி, அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டு, ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் சாபித்தான். பாருங்க தேவ பிள்ளை, கவனிங்க எல்லாரும். இங்க இஸ்ரவேல் ஜனங்க எங்க போயிட்டு வந்தாங்க? எருசலேம்ல இருக்கிற தேவனை ஆராதிக்க போயிட்டு வந்தாங்க. எல்லா பகுதியிலிருந்தும், இஸ்ரவேலுடைய அனைத்து பகுதியிலிருந்து எங்க போவாங்க? ஆண்டவர் ஆராதிக்க. எருசலேம்ல தான் தேவாலயம் இருந்தது. அந்த ஆலயத்துக்கு ஜனங்க போயிட்டு வருவாங்க. ஆனா இப்ப ராஜ்யபாரம் உடைந்து போன பிற்பாடு ஒரு ராஜ்யத்துக்கு ராஜாவான அந்த ஜெரோபயாம் என்ன பண்ணான்னா, ஜனங்க எல்லாரும் ஆலயத்துக்கு போனாங்கன்னா இவங்க அந்த பக்கமே போயிடுவாங்க. அதனால இவங்களை போறத என்ன செய்யணும்? தடைப்படுத்தணும்னு சொல்லி அவன் யோசிச்சு சிந்திச்சு என்ன பண்ணானா, 2 பொன் கன்று குட்டிகளை செய்து ஒன்றை பெத்தேலிலே, அது வரைக்கும் பெத்தேல் அது வானத்தின் வாசல், தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற ஸ்தலம். ஆனா அந்த ஸ்தலத்துல கொண்டு வந்து என்ன வச்சுட்டான்? கன்று குட்டியை வச்சு. தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஆராதிக்க போறது தூரம், ஆண்டவர் ஆராதிக்க போறது கஷ்டம். ஆண்டவர் ஆராதிக்க அவ்வளவு தூரம் ஏன் போற? இங்கேயே உனக்கு தெய்வத்தை வைக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றான்? உண்மையான தெய்வத்தை தேடி போவதை தடுத்து பக்கத்திலேயே ஒரு கன்று குட்டியை வைக்கிறான். கவனிக்கிறீங்களா? ஆக ஆலயத்துக்கு போகாத, வேலைக்கு போ, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இங்கேயே ஜெபம் பண்ணு, ஏன் வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவர் கேட்க மாட்டாரா என்று சொல்லி வழி நடத்தலாம். என்ன ஆவி தெரியுங்களா? பெத்தேலின் ஆவி, யெரொபெயாமின் ஆவி. ஆமென். ஆகவே தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பெத்தேலுக்கு போகாதீர்கள். அங்க இருக்கிற தெய்வம் அல்ல,
அது மேன்மேடு ஐடல், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பொற்சிலை, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பொற்கன்று குட்டி, அதை நீ வணங்காத. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல ஜீவனுள்ள தேவன். ஆகவேதான் சொல்றார், நான் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர், வெளிச்சத்தை அந்தகாரமாக மாற்றுகிறவர், அருமீன் சிரிசத்தை உண்டாக்கினவர். அந்த கன்றுக்குட்டி ஏதாவது உண்டாக்குச்சா? அந்த கன்றுக்குட்டி ஏதாவது பண்ணுச்சா? ஒன்றும் கிடையாது. ஆக ஆண்டவரை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க திசை திருப்பும்படியாக சத்துரு பல காரியங்களை கொண்டு வருவான் இல்லையா? கல்யாணத்தை கொண்டு வருவான், இலவு வீட்டை கொண்டு வருவான், சொந்தக்காரங்களை கொண்டு வருவான். என்ன செய்வான்? கர்த்தரை தேடுறதை தடைப்படுத்தும்படியாக பல காரியங்களை செய்வான். ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, பெத்தேலை தேடாதீங்கள். ஆமென். பெத்தேலை தேடாத. அங்க இருக்கிற தெய்வம் அல்ல, அது கன்றுக்குட்டி. அது உன்னை வழி நடத்தாது, அது சத்தியத்தை போதிக்காது, அது உனக்காக மரிக்கல, அது உனக்காக ரத்தம் சிந்தல, அது உனக்கு கற்பனையை கொடுக்கல, அது பொம்மை. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் பேசினால் மறு உத்தரவு கொடுக்கிறவர். அல்லேலூயா. மனிதர்கள் உன் வாழ்க்கையில குறுக்கிட்டு பல காரியங்களை செய்து ஆண்டவரை ஆராதிப்பதை தடை செய்வான். ஆண்டவர் ஆராதிப்ப என்ன செய்வான்? தடை செய்வான். அதுக்கு செவி கொடுக்காத, அது கேட்காத, அது கீழ்ப்படியாத, அதால நன்மை செய்யவும் முடியாது, தீமை செய்யவும் முடியாது, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கவும் பதில கொடுக்கவும் முடியாது. ஆகவே பெத்தேலுக்கு போகாதீங்கள். அடுத்து என்ன சொல்றாரு? கில்காலிலேயும். கில்கால்னு என்ன? இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தர வழியில அந்த யோர்தானை கடந்து கில்காலுக்கு வருகிறார்கள். அந்த கில்கால் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஞாபகார்த்தமாக ஆண்டவர் வழியை திறந்தார் என்பதற்கு அடையாளமாக யோசுவா சொல்றாரு, அந்த யோர்தான் நதியிலிருந்து 12 கற்களை எடுத்து கொண்டு வந்து அந்த கற்களை நட்டி வை. ஏன் நட்டி வைக்க சொல்றாருன்னா, பின்னாடி நாட்கள்ல உன் சந்ததிகள் எல்லாம் இந்த கல்லுகள் எதற்காக நட்டி வைத்திருக்கள் என்று கேட்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் யோர்தானை பிளந்து நடத்தினார். அறுப்பு காலம் முழுவதும் பிரவாகித்து ஓடி வருகிற யோர்தான், அந்த யோர்தானை ஜனங்களுக்காக பிரித்து விட்டார் என்பதை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கல்லுகளை நட்டி வை என்று சொன்னார். பிற்காலத்தில் என்னாச்சு? அந்த இடங்கள் எல்லாம் ஐடல் வர்ஷிப்பாக மாறிவிட்டது. தேவனை ஆராதிக்கிறதை விட்டுவிட்டு என்ன செய்தாங்க? அந்த கல்லுகளை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே தேவ பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்கிறதை விட்டு திசை திருப்புகிற காரியங்கள் கில்கால். ஆமென். அந்த கில்காலுக்கு என்ன செய்யாத? போகாதீங்கள். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, சில காரியங்கள் எல்லாம் வரும், தடையா நிற்கும், ஆண்டவரை தேடுறதுக்கு இடையூறா நிற்கும். அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, நோ சொல்லணும். அல்லேலூயா. இல்லைன்னு சொல்லணும், முடியாதுன்னு சொல்லணும். ஆமென். ஆக கில்காலுக்கு போகாதீங்கள். இருங்க. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. 4:5. ஆமோஸ் 4:4-5 ஆகிய 2 வசனங்கள் படிங்க. பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள், கில்காலுக்கும் போய் துரோகத்தை பெருக பண்ணி காலைதோறும் உங்கள் பலிகளையும் 3ஆம் வருஷத்தில் உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடே தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள். ஆமா, சிருஷ்டித்த தெய்வனை தேடி எருசலேமுக்கு வராம எங்க போறாங்க? பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுகிறார்கள். யாருக்கு? ரட்சித்த ஆண்டவருக்கு விரோதமா என்ன செய்யறாங்களாம்? துரோகம் பண்ணுகிறார்கள். கில்காலுக்கு போய் துரோகத்தை பெருக பண்ணு, அடையாளங்களை தேடி அதை இதையும் தேடி போய்
இதெல்லாம் என்ன ஆகும்னா ஆண்டவருக்கு செய்கிற துரோகம். காலைதோறும் பலி செலுத்துறாங்களாம். 3 வருஷத்துல, அதாவது வருஷத்துல 3 முறை ஆலயத்துக்கு போகணும். 3ஆம் வருஷத்துல தசம பாகம் எல்லாம் செலுத்தணும். இது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்களாம், ஆண்டவருக்கு செலுத்துற மாதிரி அவங்க செய்யறாங்க. அதுல கர்த்தருக்கு என்ன இல்லையா, பிரியம் இல்லை. அல்லேலூயா. அடுத்தது 5வது வசனத்துல பார்க்கிறோம், புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடு. ஆண்டவர் சொல்றாரு, பஸ்கா பண்டிகையில புளிப்பானது ஒன்றும் வரக்கூடாது. புளிப்புன்னு என்ன, பழைய காரியங்கள், பழைய சுவாபங்கள், பழைய கிரியைகள், இதுதான் புளிப்பு. ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கலாம், ஆண்டவரை தெரிஞ்சதுக்கு அப்புறம் குடிக்க கூடாது. ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசி இருக்கலாம், ஆண்டவரை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஆண்டவரை தெரியறதுக்கு முன்னாடி திருடி இருக்கலாம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம். ஆக புளிப்புன்னு என்னது, பழைய துர்குணம், பழைய பொல்லாப்பு. அதை என்ன செய்யக்கூடாது, திரும்ப நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. இதெல்லாம் செஞ்சுட்டு ஸ்தோத்திர பலி செலுத்துறாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, அது புளிப்புள்ள மாவு, அது அங்கீகரிக்கப்படாது. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இவங்களுக்கு என்ன, நாங்க ஸ்தோத்திர பலி செலுத்திட்டோம், நாங்க சர்ச்சுக்கு போயிட்டோம், நாங்க ஆண்டவரை துதிச்சிட்டோம், நாங்க காணிக்கை செலுத்திட்டோம். ஆண்டவர் அதுல பிரியப்படல. எதை பார்க்கிறாரு, உள்ளத்தை பார்க்கிறார், எண்ணத்தை பார்க்கிறார், நம்முடைய ஒழுக்கத்தை பார்க்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தரை தேடி ஒழுக்கமா உண்மையா பரிசுத்தமா வாழும் பொழுது அதான் ஆண்டவரை தேடுறது. அதனாலே நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அதனால என்ன செய்வீங்களா, பிழைப்பீர்கள். இதெல்லாம் ஆண்டவருக்கு இப்படி எல்லாம் செய்யறது சும்மா பெயருக்காக, புகழுக்காக, மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்தா ஆண்டவர் சொல்றார், இவைகளில் நான் பிரியமா இருப்பேனோ, இவைகள் எனக்கு பிடிக்குமா? அவர் சொல்றாரு பிடிக்காதுன்றார். இப்படி செய்யறதுனால ஆண்டவர் என்ன பண்றாராம் பாருங்க. 7வது வசனம் படிங்களேன். அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். ஆமா, ஆண்டவர் சொல்றார், இப்படி எல்லாம் ஆண்டவரை தேடாம போனா அறுப்பு காலம் வர 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. சரி, ஆண்டவர் பல வார்னிங் கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவரை தேடாம போகும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் தேசத்துல மழை பெய்யாதபடி மழையை தடுத்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம், ஆசீர்வாதம் வராதபடி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு, தடுத்துருவார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இல்லை, தீர்க்க தரிசன புஸ்தகம் கவனமா கவனிச்சாதான் புரியும், இல்லாட்டி புரியாது. ஆக கர்த்தரை தேடாம கில்காலுக்கு போனா ஆண்டவர் சொல்றார், நான் போயிட்டேன், நான் பலி செலுத்திட்டேன்னா அது புளிப்புள்ள மாவு, அது எனக்கு பிரியமா இருக்காது. அப்படி செஞ்சா நான் மழையை நிறுத்திடுவேன்றார், ஆசீர்வாதத்தை தடுத்துருவன்றார். அல்லேலூயா. சம்பளம் வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நிறுத்திடுவாராம். அதான் 3 மாதம் இருக்கும் போதே என்ன செய்வாராம், மழையை நிறுத்திடுவன்றார். அந்த மாதிரி ஆசீர்வாதம் வரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் தடுத்துருவார். திருமணம் நடக்கிற மாதிரி சூழ்நிலை ஆண்டவர் தடுத்துருவார். குழந்தை பாக்கியம் வர மாதிரி இருக்கும், தடுத்துருவார். காரணம் என்ன, கர்த்தரை உண்மையா தேடல. அல்லேலூயா. முழு உள்ளத்தோட தேடல. எருசலேமுக்கு போகல. எருசலேம் விட்டுட்டு எங்க போறாங்க, கில்காலுக்கு, பெத்தேலுக்கு, பெயர்சபாவுக்கு. பெயர்சபான்னு என்ன, தேவன் சந்திக்கிற இடம் தான் பெயர்சபா. ஆமென். ஆபிரகாமை தேவன் சந்தித்த இடம் பெயர்சபா. அந்த ஆகாரை சந்தித்த இடம் பெயர்சபா. ஆமென். ஈசாக்கோடு பேசின இடம் பெயர்சபா. ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே மனுஷரை சந்திக்கிற இடம் தான் பெயர்சபா. ஆனா பிற்காலங்கள் என்னாச்சு, அந்த பெயர்சபாவும் ஒரு தேவனை ஆராதிக்கிற ஸ்தலமா இராதபடிக்கு மாறி போயிருச்சு.
அந்த மாதிரி அநேகருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் இல்லை, ஆரம்பத்தில் இருந்த பரிசுத்தம் இல்லை, ஆரம்பத்தில் இருந்த வேத வாசிப்பு இல்லை, ஆர்வமா ஆண்டவரை தேடின அந்த அனுபவம் இல்லாமல் இருந்தா அது பெயர் சபா. ஆமென். ஆகவே தான் சொல்றாரு, நீ பெத்தேலை தேடாத, கில்காலுக்கு போகாத, பெயர் சபாவுக்கு போகாத. ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். ஆண்டவரை தேடாம வேற எதையாவது தேடி போனா அதெல்லாம் என்னவாகுமா? பாழாய் போகும். ஆனா கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுதுங்க? அல்லேலூயா. கர்த்தரை தேடுறது கஷ்டமே இல்லை. ஆமென். அவரை தேடணும். அவரை தேடுறத தவிர முக்கியமான வேலை வேற ஒன்றும் இல்லைங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தரை தேடணும். எப்போ தேடுறது? சீக்கிரமா வசனங்களை மாத்திரம் சொல்றேன், படிச்சுங்க, நிறைவு செய்வோம். நீதிமொழிகள் 8:17, அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆண்டவர் எப்போ தேடணும்? அதிகாலையில் தேடணும். அதிகாலை எத்தனை மணி? 8 மணியா? அதிகாலை 7 மணியா? அதிகாலை 4 மணி. 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதிகாலை எழும்புறதே கிடையாது. ஆமென். எல்லாம் தூங்குறது. தூங்கி தூங்கி வாழ்க்கை என்ன ஆகும்? தூங்கிட்டு போய் தூக்க பேய் பிடிச்சிரும். அல்லேலூயா. அப்புறம் அந்த பேயை விரட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் அதிகாலையில் தேடுங்க. ஆமென். தூங்குனா வாழ்க்கை உருப்படா, தூங்குனா ஆசீர்வாதம் இருக்காது. அதிகாலை எழுந்து ஆண்டவர், பறவைகள் குருவிகள் எல்லாம் பாருங்க, எப்போ ஆண்டவரை துதிக்குது? அதிகாலையில் தேடு. பறவைகளை மாறி வாழ கற்றுக்கணும். இந்த பறவைகள் ஏதாவது நான்வெஜ் சாப்பிடுதா? அதிகமாக சாப்பிட கழுகு காக்கா தான் சாப்பிடும். மற்ற பறவைகள் குருவி கிளி எல்லாம் என்ன சாப்பிடுது? பழங்களை தான் அதிகமாக சாப்பிடுது. அதனால தான் அதெல்லாம் நோயின்றி இருக்குது. நம்ம எல்லாம் கறியாக தின்னுட்டு எப்படி இருக்கிறோம்? நோய் தான் வந்திருக்கு. அதே போல் பறவைகளெல்லாம் என்ன செய்யுது? மாலையில் நேரத்திலே படுத்துறது. கூட்டில் இருட்டானோன்னே போய் கூட்டில் அடைஞ்சிருது. மனுஷன் என்ன செய்யறா? 12 மணி ஆனாலும் ஊற சுற்றிட்டு இருக்கிறான், தூங்கிறது இல்லை. அதனால உடல்நிலை பாதிக்கப்படுது. இந்த பறவைகள் என்ன செய்ய? அடுத்தவங்க குடிய கெடுக்கிறது இல்லை. ஆனால் மனுஷன் என்ன செய்கிறாங்க? அடுத்தவன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறான். ஆக பறவைகளை போல வாழ கற்றுக்கொள்ளணும். பிரைஸ் காட். புறாவெல்லாம் ஒரு ஜோடினா கடைசி வரைக்கும் ஒரு ஜோடியோட தான் இருக்கும். ஜோடியை மாற்றி விட்டு என்ன ஆகும்? செத்து போயிருமா அது. அந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை துணையோடு என்ன செய்யுங்க? கடைசி வரைக்கும் ஓடுங்க, இல்லாட்டி தனியாகவே ஓடுங்க. பவுல் சொல்கிறாரு, ஆமென், என்னை போல் இருக்கிறது நல்லது என்று சொல்லுகிறார். சரி, சப்ஜெக்ட் மாறிடும். சப்ஜெக்ட் வர, கர்த்தரை தேடுங்கள். எப்போ தேடுங்க? அதிகாலையில் தேடுங்க. மத்தேயு 6:33, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும். கால் எந்திரிச்ச உடனே எதை தேடுங்க? டீயை, காப்பியை, பன்னை, வறுக்கியை தேடாதீங்க. எதை தேடுங்க? கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க, பிரசன்னத்தை தேடுங்க. அவர் சமூகத்தில் அப்படியே அமர்ந்துருங்க. அல்லேலூயா. பக்தன் பாடுற மாதிரி, அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் தோளினிலே. அல்லேலூயா. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். 1 கொரிந்தியர் 6:16-11. 1 நாளாகமம், மன்னிக்கணும், 1 நாளாகமம் 16:11 வாசிங்க சீக்கிரம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை எப்பொழுதாவது தேடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கா? என்ன சொல்றாருங்க? அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சொன்னீங்களா? சில பேர்ல சொல்லியாட்டு இருக்குது. சொல்லுங்க, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும்னா எவ்ரிடே, எவ்ரிடே. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடணும், அடைய வல்லமையை தேடணும், அடைய வல்லமையை நாடணும். தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாய் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தான்?
உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரை தேடின பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட்டதில்லை. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர். அல்லேலூயா. கர்த்தரை தேடினா ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. அதிகாலையில தேடுங்க, முதலாவது தேடுங்க, நித்தமும் தேடுங்க. எரேமியா 29:13 வேகமா படிங்க. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோட தேடணும். இன்னைக்கு எல்லாம் அறகுறையா தான் வாழ்றாங்க. ஆமென். அறகுறை வாழ்க்கை தான். எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேங்க. எப்படி குடும்பம் ஏதோ போயிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி ஆண்டவர் தேடக்கூடாது. எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு. அல்லேலூயா. பாடினா மாத்திர பத்தாது. முழு இதயத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறு. பாட்டில் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. முழு இருதயத்தோட ஆண்டவர் ஆராதிக்கணும். முழு இருதயத்தோட ஆண்டவரை முழு இருதயத்தோட தேடும் பொழுது அவர் என்ன செய்யலாம்? நம்ம கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. முழு மனதோட தேடணும். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதோட ஸ்தோத்தரிப்பேன், முழு இருதயத்தோட ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. ஆமாம். அந்த மாதிரி முழு மனதோட, முழு சிந்தையோட, முழு இருதயத்தோட செய்தியை கவனிக்கணும். ஐயோ இன்னைக்கு நேரம் ஆகுதே, கறி தீந்துருமே நினைச்சிங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? வார்த்தை உள்ள போகாது. முழு இருதயத்தோட ஆண்டவரை கறி தீந்தாலும் பரவாயில்ல, ரசத்தைனாச்சும் வச்சு சாப்பிடுவேன், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும் உட்கார்ந்துருந்தா அதான் முழு இருதயத்தோட தேடுறது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. புலம்பல் 3:25 படிங்க. Lamentation 3:25. சீக்கிரம் வசனம் எடுக்கிறேங்க. இப்படி நெளிச்சிட்டு இருக்கிறீங்களா? தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர்னா தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கும் தமக்காய் காத்திரு ஆண்டவருடைய நேரத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்க? நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் சொல்றார், என்னை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், சர்வ வல்லவரை தேடுங்கள், சிருஷ்டிகரை தேடுங்கள், நமக்காக ஜீவன் கொடுத்தவரை தேடுங்கள். அவரே ஜீவிக்கிறவர், அவரே வானத்தில் இருக்கிற ஜோதிகளை எல்லாம் படைத்தவர், அவரே மரண இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர், வெளிச்சத்தை அவர் அந்தகாரமாக மாற்றுகிறவர், தண்ணீரை வரவழைக்கிறவர். ஆமீன். அவருடைய நாமம் கர்த்தர் என்பது. அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். அவர் நம்மை வாழ வைப்பார், அவர் நம்மை பிழைக்க வைப்பார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை உயர்த்துவார். அவரை தேடுகிற பிள்ளைகளை அப்பா ஒரு நாளும் கைவிட மாட்டார். முழு மனதோடு அவரை தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.